ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து அறிவிச்சு 2 ஆண்டுகள் ஆக போகுது. இன்னும் எந்த கட்சியுமே ஏன் தாவேக்காவை தேர்ந்தெடுத்து அவங்க கூட கூட்டணிக்கு வரலான்னு வரவே இல்லை. மக்கள் இப்போ என்ன பேசுகிறாங்க, கூட்டணியே வேண்டாம்னு சொல்கிறாங்க. தாவேக்காவினுடைய கடைக்கோடி தொண்டன் முதல் கொண்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, தயவுசெய்து யாரையும் கூட்டணி சேர்த்துக்காதீங்க, எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள், தயவுசெய்து அந்த களங்கத்தை நம்ம கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துறாதீங்கன்னு சொல்லி தான் கடைக்கோடி தொண்டன் விரும்புகிறான். எங்கள் தலைவர் கூட்டணியை அறிவிப்பார், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அறிவிக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த அதிமுக கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் தொகுதி பெற முடியல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் தொகுதி பேரங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தான் யார் முதலமைச்சர். கடைசி 19 மணி நேரத்தில் கூட்டணி பிளவுகள்லாம் ஏற்பட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி ஷோஸ் டிவியே வரலாறு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாகும். தமிழக வெற்றி கழகம் திறந்த கதவாக இருந்தாலும் மனம் திறந்து பேசுகிறோம். ஆனால் எங்கள் கதவு திறந்தே தான் இருக்கிறது, யாருக்காகவும் சாத்தலை. ஒன்று, நல்லவர்கள் இங்கு வருவார்கள், வல்லவர்களும் வருவார்கள். அப்புறம் மற்றவங்கெல்லாம் எங்கே போகணுமோ அங்கே போய். ஆக ஒரு முக்கியமான தகவலை எங்கள் தலைவர் நிச்சயமாக வெளியிடுவார். அதற்கு பிறகு பார்த்துக்கங்க அரசியல் களம் எவ்வாறு சூடு பிடிக்கிறது. நாம் தமிழரும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு 2 நாட்களாக நிறைய ஊடகங்களில் செய்திகள் அது திமுக கிளப்பி விடுற வேலை. பசங்களா, நீங்கள் என்ன கிளப்பி விட்டாலும் நாங்களாக தான் இருப்போம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. திமுகவுக்கு இவ்வளவு பெரிய பயத்தை கொடுத்திருக்கிறது தாவேக்கா என்றால் அதிமுகவும் அதில் பயந்து கிடக்கிறது. காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி உங்களுக்கே தெரியும். மாதக்கணக்காக பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது, அதாவது ஊடகங்களில் விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. விஜய் அவர்களுடைய தந்தையார் அதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸுக்கு ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னா விஜய் கூட சேர்ந்தா தாவேக்கா காங்கிரஸை எதிர்பார்க்கணும். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. தாவேக்காவும் அதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாம் நடக்குது, பார்க்குறோம். ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து அறிவிச்சு 2 ஆண்டுகள் ஆக போகிறது. இன்னும் எந்த கட்சியுமே ஏன் தாவேக்காவை தேர்ந்தெடுத்து அவங்க கூட கூட்டணிக்கு வரலான்னு வரவே இல்லை. அது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற அழகான சொல்லாடலை தமிழ்நாட்டிற்கு வழங்கி தந்தவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா. ஆனால் அவரே இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கை ஒத்தி வைத்திருக்கிறார். இன்னும் கூட்டணி கணக்குகள் முடியவில்லை, கூட்டணி சேர்ந்தவர்களுக்கும் முடியவில்லை. சீட்டு பேரம் ஒதுக்குகிற போதுதான் எதது சில்லறை எதது நோட்டு என்பதை புரியவர். ஆக இடஒதுக்கீட்டு பிரச்சனைகளுக்கு தாண்டி தான் அவங்க கூட்டணி உறுதி செய்யும். இன்னும் அது முடியலை. இப்போ எங்கள் தலைவர் தெளிவாக இருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதில் மாற்றம் இல்லை, உறுதியாக இருக்கணும். வருவார்கள், பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் கூட்டணி எந்த பக்கமும் முடியல. உங்களுக்கு இன்னும் ஒரு 6ஆம் தேதி பதிவு சொல்லிடுவோம். இல்லை, முக்கியமான கூட்டணி கட்சிகள்லாம் அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்களா? திமுக கூட்டணியிலேயும் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் முக்கியமான ஆளாக இருப்பார். அவர் விஜய் கிட்ட போக போகிறாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் இங்கே போயிட்டாரு. ஓபிஎஸும் அதிமுக கூட்டணி போக போகிறதா தான் இருக்குது. ஏற்கனவே இருந்த கூட்டணியில் தானே அவர் இணைந்திருக்கிறார். புதுசாக ஒன்றும் அவர் செய்யலை. சரி, ஓபிஎஸ் அண்ணா இன்னமும் முடிவெடுத்திருக்கிறாரா? நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தேனியில் இன்றைக்கி அவருடைய பண்ணை வீட்டில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கதைத்து கொண்டு நான் கேட்குறேன், கூட்டணி கட்சிகள் இவ்வளவு படுகொலைகள், நான் முந்தா நாள் சாயங்காலம் 6 மணி வரை உள்ள படுகொலைகள் 8017 ஏதாவது பேசுகிறாங்களா கூட்டணி கட்சிகள்? அண்மையில் இப்போ பார்த்தோமே, நேற்று முந்தா நாள் என்ன நடந்துச்சு தரமணியில், என்ன நடந்துச்சு சொல்கிறோம். அதாவது தகப்பனை வீட்டிற்குள் பிணமாகும் சாக்கு மூட்டைகளில், தாயை பார்த்தீங்கன்னா குப்பைக்குள்ள பிணமாகவும், குழந்தையை கொண்டே கூங்காத்து கரையில் பிணமாகவும் ஆக்கி வச்சிருக்கிற அவல கொடுமை தமிழ்நாட்டில் இது போன்ற கொடுமைகள் தொடர்கிறது என்றால் எங்கள் தலைவர் என்னை வாய் அடக்க சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா வரிஞ்சு கட்டலான்னு பேசணும். என்ன மைத்துக்கிட ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், எவ்வளவு படுபாத கட்சிகள் பிழைக்க வந்தவர்களை கொன்று தீர்த்திருக்கிற கொடுமையாளர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாருன்னா எதனால் நடந்துச்சு இந்த கொலை? போத ஆசு சொல்கிறார் 0% இருக்குன்னு சொல்லி அவரோடு இணைந்த ஒரு திமுகவுடைய முக்கிய ஒரு பெண் பிரமுகர் இருப்பதை நம்ம காட்சியாக பார்த்துருக்கோம். வெக்கமல்ல உங்களுக்குலாம்? தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி முறை நடத்துக்கிறீங்க? 8017 படுகொலை நடந்திருக்கிறது இந்த 4.25 ஆண்டுகளில். ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய தன்னை. இதில் வேற 2.0 உங்களுக்கு. நேத்தோடு 34 ஆணவ படுகொலைகள் தெரியுமில்ல உங்களுக்கு. நேத்தோடு கிட்டத்தட்ட 40 ரேப் அண்ட் மர்டர். இந்த நடைபெற்ற தரமணி சம்பவத்திற்கு பிறகு அது 40 ஆயிடுச்சு இன்னைக்கு, ரேப் அண்ட் மர்டர். அப்போ இது போன்ற கொடுங்கோன்மை அரசை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்தி கொண்டு 2.0 மக்களை கேலி கூத்தாக்குகிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தை ஓட விட்டு அடிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை
நாங்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் கூட்டணியை பற்றி கேட்கிற போது அழகான கூட்டணி, அற்புதமான கூட்டணி எங்களுக்கு அமையும், பொறுத்திருங்கள், 6ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் அறிவிப்போம். இல்ல எங்க அமையும் தலைவர் அப்படின்னா அறிவிப்பார். எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம அங்க இருந்தா வர போறாங்க. அதெல்லாம் இல்ல நீங்க இப்ப செட்டில் நீங்க ஒரு 5-6 கட்சிகளை பட்டியல் போட்டு இந்த கட்சிகள்லாம் இன்னும் முடிவு எடுக்கலப்பா, இவங்க எல்லாம் எங்க கிட்ட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே. இல்ல அப்படி வர கட்சிகளே வாய்ப்பு இல்லையேங்கிற இருக்குங்கிற வியூக அடிப்படையில எல்லாம் பதில் சொல்ல முடியாது. ம். வருவார்கள் அதான் யாருமே இல்லையேன்னு கேக்குறேன் நானு. வருவார்கள், பொறுத்திருங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? இப்ப தேமுதிக ஒண்ணு திமுக இல்ல அதிமுக தான் சொல்லியிருக்காங்க. ம். யாருமே வந்து தாவேக்கா ஒரு ஆப்ஷனா கூட வைக்கலையான்னு கேக்குறேன் நான். இல்லை, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லையே. வந்தால் அவர்களுக்கு நல்லது, வராவிட்டால் எங்களுக்கே நல்லது. என்ன பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில்? நாங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசியல் செய்ய தொடங்குகிறோம். தீர்வை நோக்கி நாங்கள் நகர்கிறோம். மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் எங்களிடத்தில் வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்குற நீங்களே தாவேக்காவிற்கு வாக்களிப்பதற்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் என்ன? நான் சொல்லவே இல்லையா? நீங்கள் சொல்லலை, அதான் நடக்கும். அதாங்க நடக்க போகுது. தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி அமைச்சர்கள் இல்லத்திற்குள்ளேயே இன்றைக்கி விசிலுக்கு வாக்குகள் இருக்கிறது என்றால் அதுதான் எங்களுடைய வெற்றி. ஒரு சின்ன ஏமாற்றம் மாதிரி கூட இல்லையா? நம்ம இவ்வளோ தூரம் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளே சொல்லாத பொழுது அது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு, தமிழ்நாட்டு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஒரு பெரிய ஆஃபர் நம்ம கொடுத்துமே இந்த கட்சிகள் வந்து இல்லை வேண்டாம், நம்ம இருந்த இடத்துல இருந்துக்கலாம், இல்லை திமுக அதிமுகவையே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சின்ன அப்செட்டாக இருக்கா தாவே? இல்லை, நீங்கள் மக்கள் முடிவெடுத்துருக்குறாங்க. மக்கள் இப்போ என்ன பேசுகிறாங்க? கூட்டணியே வேண்டாம்னு சொல்கிறாங்க. தாவேக்காவினுடைய கடைக்கோடி தொண்டன் முதல் கொண்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, தயவுசெய்து யாரையும் கூட்டணி சேர்த்துக்காதீங்க, எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள், எல்லாருமே கொள்ளையடிச்சவங்க, எல்லாருமே தேசத்தின் கொலையாளிகள் தான், தயவுசெய்து அந்த களங்கத்தை நம்ம கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துறாதீங்கன்னு சொல்லி தான் கடைக்கோடி தொண்டனும் விரும்புகிறான். ஆனால் அதில் நல்லவர்கள் யார், வல்லவர்கள் யார் என்பதை பொறுக்கி எடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அதை எங்கள் தலைவர் முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவர் கூட்டணியை அறிவிப்பார், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அறிவிக்கிறார். இப்போ அதிமுக வந்து சமீபத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் விமர்சிச்சிருந்தாரு, பாஜகவுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு. உடனடியாக அதிமுக தரப்புலேருந்து அவங்க ஐடி விங்கிலேருந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. 41 பேர் மரணத்திற்கு உங்களுக்கு வந்து காரணம் இல்லையா, உங்களுக்கு வந்து நாங்கள் தானே நின்னோம், எத்தனையோ முறை வந்து உங்களுடைய திரைப்படங்களுக்கு சிக்கல் வந்த போதெல்லாம் நீங்கள் வந்து எங்ககிட்ட நின்னீங்க, இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு, பனையூர் பண்ணையாரேங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட விமர்சனத்துக்கு என்ன பதில்? இல்லை, அவங்கள பண்ணையாருன்னு நாங்கள் எளிதாக சொல்லிடலாம். நீங்கள் கேட்ட கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி எங்களது சகோதரத்தின் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற மகத்தான மக்கள் தலைவராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய பேரியக்கம். அந்த பேரியக்கத்தையே நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு தயாராக இல்லை. அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருப்பது எங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெள்ளத் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம், உணர்த்தியும் இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எடப்பாடியார் வந்து 41 உயிர்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்கும் அருகதையற்றவர். 13 படுகொலைகளை பற்றி அப்புறம் நாங்கள் கிளற வேண்டியிருக்கும் தூத்துக்குடி கலவர பிரச்சனையில். ஏன் அதற்கு முன்னாடி மகாமகம் எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, நாங்கள் பேசலாம், வாட்சாத்தியை பேசலாம். பட் நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் நுழைய விரும்பலை. என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் கொள்கையாளர்கள். ஆக கொள்கையை மட்டுமே பேசக்கூடிய இடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருப்பதால் அதான் கொள்கையை பேசல, அடிமைங்கிற வார்த்தையை எப்படி அவர் சொல்லலாம் தான் கேட்குறாங்க. இல்லை, அது அடிமை. திமுகவும் சரியில்லை அதிமுகவும் சரியில்லைங்கிற விமர்சனம் வச்சிருந்தா இல்லை, அது அவர்கள் அடிமை தானே. திமுகவுடைய நரேட்டிவ் அடிமைங்கிறது அந்த நரேட்டிவை ஏன் விஜய் பேசுறாருன்னு இல்லை, நாங்கள் தான் அதை முதல் சொன்னோம். திமுக அடுத்து தான் சொல்லுவோம். இல்லை, திமுக ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களா பாஜக அடிமையா இருக்கு. அப்படி பார்த்தா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கு அடிமை தானே. இவர்கள் 2 பேருமே அடிமைகள். வார்த்தையை ஏன் விஜயும் பயன்படுத்துறாருன்னு கேட்குறாங்க. அரசியல் ரீதியா விமர்சிங்கிறாங்க. இல்லை, அடிமையாக தானே சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியுமா? பிற்போக்கானவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்கள். ஆக எங்கள் பார்வையில் அதிமுகவும் திமுகவும் பாரதிய ஜனதாவின் அடிமைகள் தான். ஒன்று நேரடியான அடிமை, இன்னொன்று மறைமுகமான அடிமை. அப்புறம் என்ன இருக்குது? இதைத்தான் எங்கள் தலைவர் விளக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் அடிமைகள் தான் அவர்கள், அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் கொள்கை ரீதியாக கடுமையாக எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதாவை. அதிமுகவை நாங்கள் எதிர்க்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அது புரட்சித் தலைவர் என்ற பேர் இயக்கம், அது வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க எங்களோட கூட்டணி சேர்ந்தால் மகிழ்ச்சின்னு நாங்கள் காத்திருந்தோம், அவங்க வரல. நீங்கள் காத்திருந்தீங்க? ஆமாம். உங்கள் தலைமையை ஏற்று வருவார்கள். ஆமாம், வருவார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதில் ஒரு லாஜிக் வேண்டாமா? இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி, திமுகவை விட அதிகப்படியாக தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி, அவங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குங்கிறது தெரியும். இன்னைக்கும் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி அவங்க தான். அவங்க நாங்கள் இது வரைக்கும் ஓட்டே ப்ரூவ் பண்ணாத எங்கள் கட்சியை நம்பி எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 ஆட்சி அமைக்கிற போது, அந்த கட்சி தொடங்குற போது, 74 பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கிற போது, தமிழ்நாட்டையும் ஆட்சி அமைக்கிற போது 78களில் காங்கிரஸ் வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்னிச்சா, நீங்கள் புதுசாக கட்சி உருவாக்கியவர் உங்கள் பக்கம் நாங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லையே. வரலாறு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்குல்ல. அன்னைக்கு ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது எம்ஜிஆரை காங்கிரஸ்.
ஒத்துக்கிறீங்க தானே அதை? அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் இன்னைக்கு காத்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 22.6% சட்டமன்றத்திலே பெற்றது. ஆனால் நாடாளுமன்றத்திலே அது 18.6 ஏன் குறைந்தது? அப்போ அவங்க இறங்குமுகமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மிக உயர்ந்த இடத்துல கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றது. ஆனால் அவர்கள் வெறும் வெறும் 1.6% வாக்குகளை பெறக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறாங்கல்ல. அப்போ அவர்கள் வந்து அன்னைக்கு சூழலில் வேறு வழி இல்லாமல் அதிமுக பக்கம் கூட்டு சேர்ந்தார்கள். இன்றைக்கும் சேர துடிக்கிறார்கள். அவர்கள் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எந்த தேர்தலையும் நிற்கலையே, நாங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லையே, ஏன் அதிமுக எங்களை எதிர்பார்த்தது? எப்படியாவது நம்மளுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் நீங்கள் கரூர் விஷயத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனீங்களா? கூட்டு சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுனீங்களா? இந்த கேள்வி நான் அது வெளிப்படையே தெரியுது. கூட்டு சேர்ந்துறாங்க பேசுறாங்க. இப்போ கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வசப்படுறாங்க. அவ்வளோதான். அவங்களுடைய அதிமுக வந்து நீங்கள் நேரடி அடிமைன்னு சொல்கிறாரு எங்கள் தலைவர். மறைமுக அடிமை திமுகங்கிறாரு. நீங்கள் திமுக மறைமுக அடிமைனா என்ன ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சிக்கிறதுனால உங்களுக்கும் பயமா நெறியாளருக்கும்? இல்லை கேட்குறேன் நான். அவர்களும் அடிமையாக தானே இருக்காங்க. இல்லை, நீங்கள் தாவேக்கா சார்பில் தானே வந்து உட்காந்துருக்கீங்க. தாவேக்கா அது சுற்றியான அரசியலில் தானே நான் கேட்குறேன். இல்லை, இப்போ பொதுவாக எங்கள் தாவேக்கா நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் வர இருக்கிறது, பொறுத்திருங்கள். இன்னும் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வச்ச விமர்சனத்தையே எனக்கு கேள்வியாக கேட்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் 41 பேர் மரணத்துக்கு நாங்கள் தான் காரணம் நீங்கள் சொல்லலை, எங்களை டிஃபெண்ட் பண்ணீங்க, அப்போ கூட்டணிக்காக எங்களை டிஃபெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்குறேன். அப்போ நீங்களும் இவ்வளோ நாள் அதிமுக கூட கூட்டணிக்காக தான் அதிமுகவை எதுவும் பேசாமல் இல்லை, இப்பவும் கூட நாங்கள் பேச விரும்பலையே. நீங்கள் அடிமைன்னு நாங்கள் அப்படி இருந்திருந்தா அந்த வார்த்தையை அன்னைக்கு வந்திருக்க கூடாது. இல்லை நான் அப்படி இல்லை. ஏதோ ஒரு புள்ளியில நம்ம அட்டாக் பண்ணலாம் அதிமுகவை அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து தானே எங்கள் தலைவர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் ஜனாதன கும்பலோடு அதிமுக இவ்வளோ வலுவாக இருக்குது. அம்மா என்ன சொன்னாங்க, லேடியா மோடியான்னு சொன்னதை அதை உள்வாங்கி கொண்டார்களா அதிமுகக்காரர்கள்? இல்லை. அப்போ அதை எப்படி பேசுறது சொல்லுங்கள்? அடிமைன்னு தான் கடந்து போக முடியும். ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு 1000 விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனார். அப்போ உங்களை பேச வச்சுருக்கிறோம்லாங்க. உங்களுக்கு இப்போ அதை முடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் சொல்கிறேன், அந்த அதிமுக கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் தொகுதி பெற முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் தொகுதி பேரங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தான் யார் முதலமைச்சர், யார் வந்து துணை. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓரளவு கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா சேர்ந்தது தானே. தொகுதி பேரத்துக்காக கூட்டணி வெளியே வரதெல்லாம் கடைசி 19 மணி நேரத்தில் கூட்டணி பிளவுகள்லாம் ஏற்பட்ட வரலாறு தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி வே. வரலாறு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாகிறது. 6ஆம் தேதி தான் ஃபைனல். 6ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்ச் 7 தான் தேர்தல் கமிஷன் தேதியை அறிவிக்கும். மார்ச் 7 அறிவிக்கிறதுக்குள்ள ஏன் அவசரப்படணும்? நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 எல்லா கட்சிகளும் அவசரப்பட்டு அவங்கவுங்க கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கல்ல. அது சேரட்டும். இப்போ என்ன, இப்போ சேர்ந்தவங்களாம் நிலையாக இருப்பாங்களாங்கிறதையும் பாருங்கள். தொகுதி பங்கீடு வருகிற போது தான் அவர்களுக்குள் என்ன தொற்றிக்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்க முடியும். அதனால் தமிழக வெற்றி கழகம் திறந்த கதவாக இருந்தாலும் மனம் திறந்து பேசுகிறோம். எங்கள் கதவு திறந்தே தான் இருக்கிறது. யாருக்காகவும் சாத்தலை. ஒன்று, நல்லவர்கள் இங்கு வருவார்கள், வல்லவர்களும் வருவார்கள். அப்புறம் மற்றவங்கெல்லாம் எங்கே போகணுமோ அங்கே போய் சேருவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணுமா? இல்லை இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலே? இல்லை, நீங்கள் 6ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவு எங்கள் தலைவர் அறிவிப்பார் என்று நாங்களே எதிர்பார்த்து தான் சொல்கிறோம். ஆக ஒரு முக்கியமான தகவலை எங்கள் தலைவர் நிச்சயமாக வெளியிடுவார். அதற்கு பிறகு பார்த்துக்கங்க அரசியல் களம் எவ்வாறு சூடு பிடிக்கிறது. நாங்கள் வேலையை தொடங்கிட்டோம். இன்றைக்கி பரப்புரை செயலாளர் உள்ளிட்ட மற்ற எல்லாருமே போய் களத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். முந்தா நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையே அதிரக்கூடிய வகையில் சென்னை மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல பேர் கலந்து கொண்டு நிகழ்வு நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க. தலைவர் வராமலேயே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுகிற ஒரே இயக்கம் எங்கள் இயக்கம்தான். ஆக இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த காலம் பாருங்கள் எப்படி அமையப்போகுதுன்னு பாருங்கள். காத்திருங்கள். தமிழக வெற்றி கழகம் தன்னிகரில்லா அமைப்பு என்பதை, ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் என்பதை தீய சக்திகளுக்கு உணர்த்துவோம். நாம் தமிழரும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு 2 நாட்களாக நிறைய ஊடகங்களில் செய்திகள். அது திமுக கிளப்பி விடுற வேலை. பசங்களா, நீங்கள் என்ன கிளப்பி விட்டாலும் நாங்களாக தான் இருப்போம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சென்னையில் ஒரு சூரட்டி அடித்து ஒட்டி மாட்டிக்கினாங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்துலேயே இன்னும் பதில் இல்லை. ஒன்று. 2வது, மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு 41 எங்கள் பிள்ளைகள் உயிரிழந்ததற்கு சூரட்டி ஒட்டி அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கு இவ்வளோ பெரிய பயத்தை கொடுத்திருக்கிறது தாவேக்கா என்றால் அதிமுகவும் அதில் பயந்து கிடக்கிறது என்பது நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தாவேக்கா என்பது இன்றைக்கு எல்லாரையும் யாரை எங்கே கூட்டணி சேர்க்கணும், யாரை எங்கே பிரிக்கணுங்கிறத
சொல்லிக் கொடுத்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நிச்சயமாக பாருங்கள் கூட்டணிகள் உடையும். பொறுத்துருங்க, சேர்ந்தோம்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கூட சேர்றதுலாம் அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு அது பொருட்டே கிடையாது. நாம் தமிழர் ஒரு பொருட்டே கிடையாது. இல்லை, இப்போ அவங்களும் வந்து சேரணும் அப்படிலாம் சொல்ல. பட் இந்த டாக் வந்துச்சு, அது திமுக திட்டமிட்டு கிளப்பி விடுற டாக். இல்லை அந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணாங்க? அழகாக செட் பண்ணுறாங்க. திமுக தான் செட் பண்ணுறாங்க. அது என்னன்னா நேரடி போட்டி. தாவேகா கூட யாருமே வரல, அதனால வந்து சரி ஓகே நம்ம விஜய் கூட நம்ம சீமான் அவர்கள் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து முக்கியமான நபர்கள் இல்ல அது வந்து திமுக என்ன செய்யுதுன்னா, இல்ல இது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க எங்க அண்ணனுக்கு வந்து தூது விடுறாரு விஜய் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் இது எல்லாமே திமுக காரங்க பண்ற வேலை. திமுகவோட ஒரு ரகசிய உடன்பாடை வைத்துக் கொண்ட நாம் தமிழர் திட்டமிட்டு இந்த வேலையும் செய்கிறது. திமுக ஒழிப்பு தான் எங்களுடைய நோக்கமே. ஆரம்பிச்சதே திமுக ஒழிப்பு. அப்புறம் முதலமைச்சரை போய் எல்லாரும் சந்திச்சிங்க. தனிப்பட்ட ரீதியில சந்திக்கிறது இல்ல. என்ன காரணம்? ஏன் விஜய் அவர்கள் மோடி சந்திக்கலையா? இல்ல நாளைக்கு முதல்வர் வீட்டுல இன்னொரு ஏதோ ஒரு துக்கம், விஜய் போய் சந்திக்க மாட்டாரா? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, சந்திப்பது என்பது வேறு வகையானது. நீங்க முதலமைச்சரை சந்திக்க போனது அண்ணன் இறந்து விட்டாருன்னு சந்திக்க போகும்போது, கருணாநிதி செத்த போது நீ ஏன் போகலைங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குல்ல. தலைவர் சாகும்போதே போகல, தலைவர் வைத்த பிள்ளை சாகும்போது என்ன பேச்சுவார்த்தை? அப்ப தலைவருக்கு மரியாதை, தலைவர் வைத்த பிள்ளைக்கு மரியாதையா? இது எப்படி இருக்குது? இது எல்லாமே பேரம் பேசுவதற்கான பேச்சுவார்த்தைகள். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, டிவிகே ப்ளஸ் வந்து டிஎம்கே, அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போ ஓங்கி ஒழிக்க தொடங்குது. இதை வந்து கெடுக்கிறதுக்கான வேலையை திமுகவை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இல்லைடா நீங்கள் எங்களுக்கு போட்டி இல்லை, சீமானை சேர்த்துக்கிறதுல போட்டி, அல்லது சீமானோட 3வது இடத்துக்கு தான் நீங்கன்னு ஒரு கட்டமைப்பே அவர். அப்படின்னா என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஆச்சரியப்படாதீங்க, சிரிக்காதீங்க. 2021 எங்கள் தலைவர் வந்து கண்டிப்பாக முதல்வர், அதில் மாற்றம் இல்லை. 2031 நாங்கள் தான் முதல்வர். அப்படி 2031 பயங்கரமான எழுச்சி நடந்து கொண்டிருக்கிற போது அதிமுகவும் திமுகவுமே கூட்டி சேர்ந்து விஜய் ஒழிக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. ஏற்கனவே இது உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்லி தான் அது பெரிய மீம் மெட்டீரியலாக மாறி இருக்கு. இல்லை இது வந்து கண்டிப்பாக நடக்குதா இல்லைன்னு பாருங்க. 31 இந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டி சேர்ந்து எங்களை வீழ்த்துவதற்கு உடன்படுவார்கள். இப்போவே அவங்க 2 பேரும் கூட்டுன்னு தானே. நானே இல்லைன்னு மறுக்கிறீங்களா நீங்கள்? இவர்கள் அடித்த கொள்ளையை அவர்கள் கண்டுகொள்வதில்லை, அவர்கள் அடித்த கொள்ளையை இவர்கள் கண்டுவதில்லை. இவர்கள் செய்த கொலையை அவர்கள் மூடி மறைக்க பார்க்கிறார்கள், அவர்கள் மூடி மறைத்ததை இவர்கள் வெளிக்கொண்டு வர துடிக்கிறார்கள். மாறி மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். மணல் மாபியா கொள்ளை வந்து அதிமுகவில் யார் நடத்தினார்களோ, யாருக்கு உரிமம் கொடுத்தார்களோ, அதே மணல் மாபியா கொள்ளையர்களுக்கு திமுகவும் உரிமம் கொடுத்துருக்கு. இப்படி டீலிங்கில் இருக்கிற 2 கட்சியில் ஒரு கட்சியான அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு ஏன் தாவேக்கா நினச்சது? யார் நினச்சது? அதிமுகவோடையும் திமுகவோடையும் கூட்டணி வைக்கணும். அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் நாங்கள் இருந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், வந்தா வர எங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் குட்டிச்சவராக்கியிருக்காங்க, கொலைகள் செய்திருக்காங்க. இவங்க கொலையை அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கொள்ளையை இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இந்த டீலிங், எல்லா டீலிங்கும் தெரிந்த தாவேக்கா ஏன் அதிமுகவுக்காக காத்திருந்தது? அதிமுக காத்திருக்கல. நாங்கள் என்ன முதல்ல நல்லா சொன்னேன், எங்க பக்கம் வந்தா நாங்கள் எங்க தலைவர் தான் முதலமைச்சர். அது அதிமுக. இருந்தாலும் அவங்க ஒரு ஊழல் கட்சி இல்ல, அவங்க நம்ம தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏன் நமக்கு தேவை? இருங்க, இப்ப நான் ஒன்று சொல்றேன். இப்ப டிடிவி எங்கே போனாரு? என்டிஏக்கு போயிருக்காரு. திருப்பி அங்கே தான் போயிட்டாரு, வேற எங்கேயும் போகல. இப்போ திமுக பக்கம் அதிமுக எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. அதிமுகவில் இருந்த அத்தனை பேரும் அங்கே போய் அமைச்சர்களாக இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் 7 அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகலேருந்து போனவங்க. இப்போ பாருங்கன்னா அன்வர் ராஜா போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அங்கே கிழக்கு பிராந்தியத்தினுடைய பண்ணையார் வைத்திலிங்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனாங்க. அப்படி போனாங்க. அப்போ அது அதிமுகவா திமுகவா சொல்லுங்கள்? கொள்ளையடிப்பவர்களிடமே போய் கூட்டு சேர்க்கிறார்கள் என்றால் அதிமுகவில் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னென்னா, எடப்பாடியாரை தவிர்த்து இன்றைக்கி இருக்கிற எல்லோருமே வந்து ஒரு திறன்பட மிக்க பழைய, அதாவது எம்ஜிஆர் காலத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள். அவங்க 2 பேருக்கு தான் டீலிங் இருக்குல்ல, இந்த கட்சியில் இருக்கவங்க அவங்க போகிறது, அவங்க போகிறவங்க பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மாற்றணும்னு நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. 2 பேரும் சரியில்லைன்னு சொன்னீங்க. சொல்கிறோம். இப்போ ஏன் இப்போ மறுபடியும் 2 பேத்துக்குள்ளே டீலிங் இருக்குங்கிறீங்க? ஆமாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல டீலிங் இருக்குல்ல. அப்போ டீலிங் இருக்கிற ஒரு கட்சியை ஏன் கூட்டணிக்கு சேரணும்? அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் முதலமைச்சர் இல்லை, நாங்கள் தான் முதலமைச்சர், எங்கள் பின்னாடி நில்லுங்க, நாங்கள் செய்கிற ஆட்சியை நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர். நாங்கள் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குறதுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். என்றைக்குமே அந்த ப்ரொபோசல் நீங்கள் ஏடிஎம்கே கிட்ட வைக்கவே இல்லை? இல்லை, வைக்க மாட்டோம். உங்கள் தலைமையில் வரணும்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும்? இல்லை, எங்கள் தலைமையில் வந்தால் ஏற்றுக்குவோம், அவ்வளோதான். இல்லை, இது அதிமுகவுக்கு சொல்லப்பட்டதா? நாங்கள் இப்போ சொல்கிறேன். இல்லை, முன்னாடி சொல்லப்பட்டதா? சொல்லப்பட்டது தான். அதனால தானே அந்த வார்த்தை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. வந்தால் எங்கள் தலைமையை ஏற்றுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் தனியான. இப்போ இங்கே போய் நிற்கிறாங்க. நிராகரிச்சிட்டாங்களா? நிராகரிச்சாங்களா என்னன்னு இல்லை, அவங்க வேறொரு பாதை. அவங்க என்ன யூக ப்ராப்ளம். இப்போ வந்தவன் நம்மளை கூட்டணி கிடைப்பதான், அவன் தான் முதலமைச்சராக, நம்ம இல்லை. எடப்பாடியார் எப்போ வந்தாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதிமுக பழைய கட்சிங்கிறதுல மாற்றம் இல்லை.
எடப்பாடியார் எப்படி வந்தார், அவர் எப்படி அவரும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு தானே. இல்லை அப்படி பார்த்தா ஜெய அணி ஜா அணி அந்த இல்லை காலகட்டத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனாரே எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்தவர் தான். அதை நீங்கள் பார்க்கணும்ல. எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக எங்களோட மூத்தவர் வந்து நிற்கிறார்ல செங்கோட்டையனார். அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் சொல்ல போனால் ஏகப்பட்ட இன்னைக்கு அதிமுகவுடைய லட்சோபலட்சம் தொண்டர்கள் இன்னைக்கு தாவேக்காவுக்கு மாறிட்டாங்க. தெரியுமில்ல அது உங்களுக்கு? நான் ஆதாரப்பூர்வமாக காட்ட முடியும். ஆமாம், நீங்கள் அதை பார்க்கணும்ல. அந்த எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்க மறுத்தவர்கள் இன்றைக்கு எங்கள் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதே தான் எங்களுடைய நிலைப்பாடு. இங்கே வாங்க, நீங்கள் அடித்த கொள்ளையர்கள் நாங்கள் எப்படி ஆட்சி செய்யணும்னு எங்களுக்கு பின்னாடி நின்று பாருங்கள். உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எங்கள் தலைவர் வரல, எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உங்களை கூட்டணி சேர்க்கிறோம். இதுதான் விஷயம். அப்போ கூட்டணி தொடர்பான கடைசி கேள்வி. காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி உங்களுக்கே தெரியும். மாதக்கணக்காக பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது அதாவது ஊடகங்களில் விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. விஜய் அவர்களுடைய தந்தையார் வந்து அதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸுக்கு ஒரு பூஸ்ட் வேணும் அப்படின்னா நிறைய சொன்னார். அது வந்து விஜய் கூட சேர்ந்தால் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், நாங்கள் ஏற்கனவே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சு தெம்பாக தான் இருக்கிறோம், உங்களுடைய அக்கறைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறார். விச் மீன்ஸ் அவர் வந்து அதை நிராகரிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு இப்போதைக்கு உங்கள் கூட்டணிக்கு வர மாதிரியான இது இல்லை அப்படின்னு. தாவேக்கா காங்கிரஸை எதிர்பார்க்குது. நல்லா இல்லைன்னு சொல்லி தான் சோதிமணி அக்காவும் மாணிக்கு தாகூரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் மாமா திருச்சி வேலுச்சாமியும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறவங்களெல்லாம் வந்து டெல்லியில தான், அதாவது காங்கிரஸ் அப்படி பார்த்தா நீங்க செல்வ பெருந்தகை தீர்மானிக்க முடியாது, டெல்லி தானே தீர்மானிக்கணும். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சொன்னதை நான் சொல்றேன். நான் வந்து இந்த மாதிரியான நீங்கள் சொன்னது மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், வேலுச்சாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரோட பேரையும் சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரச்சனை இருக்கானா இருக்குது, அவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், கட்சி சார்ந்து இருக்கலாம், அது ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்கும் பட்சத்தில் இவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க. ஆனால் டெல்லி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல். டெல்லி தலைமைக்கிட்ட இருந்து இதுவரைக்கும் மாநில தலைமைக்கு வந்த செய்தியை தான் மாநில தலைமையாக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாரு. கூட்டணி கரெக்டாக போயிட்டு இருக்கு, உள்ளே இருக்கவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன நபர்களை யாரையுமே டெல்லியில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு டெல்லியில் அழைக்கலை. அப்போ அவங்களுக்கு கட்சிக்குள்ள அந்த முக்கியத்துவம் தானே இருக்குது. அவங்களுடைய பேச்சு, அந்த சின்ன சின்ன பேச்செல்லாம் ஏன் எங்கிட்ட கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. பொறுத்துருங்க, நான் முதவே சொன்னது மாதிரி தொகுதி பங்கீடு வர இருக்கு. தொகுதி பங்கீடுகள் முடியட்டும். தாவேக்கா எதிர்பார்க்குது வெளிப்படையாக. நான் எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லை, நான் முதவே சொன்னேன், நல்லவர்கள் வல்லவர்கள் வந்தால் வரவேற்பும்னு ஒரு வார்த்தையில் நான் கடந்து போய். அந்த நல்லவர்கள் லிஸ்ட்டில் காங்கிரஸ் இருக்கிறாங்களா? வருவார்கள், நல்லவர்கள் தானே இங்கே இருக்காங்க. இல்லை, பெருவாரியாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க வைக்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே வந்து ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு அப்படி நீங்களும் ஒரு தமிழ் தேசிய செயல்பாட்டாளராக அறியப்பட்டவர், நீங்கள் காங்கிரஸை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். இந்திரா காந்தி அம்மையார் வந்து எங்கள் தலைவரை தமிழ்நாட்டில் தங்க வைத்து அழகு பார்த்து ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்த காங்கிரஸ் பெரிய, அதை எப்படி பார்க்கறது சொல்லுங்க. ராஜீவ்காந்தி முடிவு என்னவாக? ராஜீவ்காந்தி தவறு செய்தார், மாற்றம் இல்லை. நாங்கள் அதை வந்து ஈழத்திற்கு ஒரு அமைதிப்படை அனுப்புனது, அதற்கு பின்னால் சிவசங்கர மேனன் போன்ற பார்ப்பன கும்பல்கள் பின்னாடி இருந்து இயக்கியது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் ராஜீவ்காந்தி மறைவிற்கு பிறகு யாரோ பிரதமர் ஆனாங்க, உங்களுக்கு தெரியாதில்ல. ஐ.கே. குஜ்ரால் இருந்தார், அதுக்கப்புறம் நரசிம்மராவ் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஐ.கே. குஜ்ரால் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. மன்மோகன் சிங் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆட்சி முறைகள் எல்லாமே வந்து தப்பாக நடந்தது. ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி அதை உணர்ந்திருக்கிறார் என்றே நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இன்னொரு இந்திரா காந்தியாக நாங்கள் யாரை பார்க்கிறோம் என்றால் ராகுல் காந்தியினுடைய சகோதரியை நாங்கள் பார்க்கிறோம். ராகுல் காந்தியை பார்க்கலையா? ராகுல் காந்தியை நாங்கள் நிச்சயமாக இந்திரா காந்தியின் மறுபிறவி என்றே நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஈழத்தில் நடைபெற்ற இன அழிப்பை பற்றி நிச்சயமாக ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். இதற்கு தன் தந்தையை ஏன் இழந்தோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் பக்கம் ராகுல் காந்தி நிற்பார் என்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்குது.